இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கா? அந்த ஆளோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நாம போகணுமா? இல்ல, நாம அதுக்கு போக போறதில்ல. பாவை, இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் என்னால அது முடியாது. உனக்கு வேற ஏதாவது வேணுமா அத சொல்லு. ஆனா அங்க மட்டும் போக முடியாது. இதுக்கு மேல இத பத்தி நீ எதுவும் பேச வேண்டாம். அப்புறம் அம்மா கோச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேச மாட்டேன். பாவை, நான் சொல்றது கேளு. பாவை, எத்தனை வாட்டி சொல்றது? போனுங்கிற விடு. பாவை, 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 என்ன பண்ற? வேண்டாம், நான் சொல்றத கேளு. அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் பாவை இவ்வளவு கோவமா இருக்கா? அக்கா, எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கா. நீங்களும் பாத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. என்னதான் பிரச்சனை? பாவை, என்ன ஆச்சு? ஏன் அம்மா இவ்ளோ கோவமா இருக்காங்க? நீ ஏன் இப்படி அழற? அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷன் போணுமா? அண்ணே, வேண்டாம் ஐலி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன இலி, என்ன இங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்க? அண்ணி, அண்ணனோட ஃபங்க்ஷனுக்கு பாவைய கூட்டிட்டு போக மாட்டேன்னு அவ்வளவு பிடிவாதமா இருந்தாங்க. இப்ப என்னடானா ரித்திகா அண்ணி தான் பாவைய கூட்டிட்டு போக சொன்னதா சொல்லி பாவைய ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறா. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பாவை ரித்திகா கூட்டிட்டு போயிருக்காளா? அதுவும் அக்கா அவளை கூட்டிட்டு போக சொன்னாங்களா? இல்ல ஏதோ தப்பா படுதே. பாவை, 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 ஐலி, பாவைய பாத்தியா? எங்க இருக்காவ? அண்ணி, பாவைய ரித்திகா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி இப்பதான் போனா. ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனாளா? யார கேட்டு அவ கூட்டிட்டு போனா? நான் அவகிட்ட கேட்டதுக்கு நீங்க தான் கூட்டிட்டு போக சொன்னதா சொன்னா. நான் எப்ப அவளை கூட்டிட்டு போன்னு சொன்னேன்? அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்ண, அதுவும் ஏன் பெர்மிஷன் இல்லாம போய் சொல்லி அவ கூட்டிட்டு போவா? வர வர அந்த ரித்திகா ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்கா. நானும் போனா போதுன்னு சொல்லி அமைதியா இருந்தா ஏன் விஷயத்திலேயே அவ பிரச்சனை பண்ண பாக்குறா. என்னாச்சு? இந்த ரித்திகா ஏன் இப்படி பண்றா? இந்திராணி வேற இவ்வளவு கோவமா இருக்காளே, என்ன பண்ண போறாளோ? அந்த ரித்திகா நம்ம கிட்ட ஏதாவது சொல்லிட்டு பண்ணா கூட சமாளிக்கலாம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இல்ல, இன்னைக்கு அவளை நான் சும்மா விட போறதில்ல. என்ன பண்றேன்னு பாரு. அண்ணி, அண்ணி, அக்கா, அண்ணி, என்ன தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம என் பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருப்ப? நான் தான் இங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்த? பாத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டீங்களா? இதுதான் அறம் பத்திரிகை நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டரும் தி கிரேட் செங்கோட்டு வேலர் அவருடைய பேத்தியமான இந்திராணி அவர்கள் தன்னோட வீட்டு மருமகளை நடத்துற லட்சணம். இதுதான் இந்திராணியோட உண்மையான முகம். எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டோட நம்பர் 1 சேனலோட எம்டி நீங்க. நீங்களே உங்க வீட்டு மருமகளை இப்படி கொடுமைப்படுத்துறது சரின்னு படுதா மேடம் உங்களுக்கு? மேடம்,
பெண்களுக்கான உரிமை கிடைக்கணும்னு சொல்லி அதுக்கான ஒரு முன்னோடியா நீங்க தான் இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே உங்க வீட்டு பொண்ணை இங்க வரக்கூடாது, ஏன் வந்தனெல்லாம் கேக்குறது தப்பு தானே மேடம்? அப்போ இவ்வளவு நாளா நீங்க சமூக நீதியை பத்தியும் பெண் உரிமையை பத்தி பேசுனதும் உங்க சேனல் நியூஸா வந்ததெல்லாம் வெறும் விளம்பரத்துக்குன்னு எடுத்துக்கலாமா மேடம்? உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு உங்களை மாதிரி வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பெண்களுக்கு நீங்க என்ன மேடம் பதில் சொல்ல போறீங்க? மேடம், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அந்த இந்திராணி இங்க வந்தா என்ன நடக்கும்னு நினைச்சு பார்த்தேன். நினைச்சு பார்த்தாலே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன ரித்திகா, நீ இங்க வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. பாவைய உன் கூட இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏதோ அவசரத்துல நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம அவளை கூட்டிட்டு வந்துட்ட. நான் கொஞ்ச நேரத்துல அவளை காணாம எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? அப்புறம் அயலி தான் என்கிட்ட பாவைய நீ இங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா. இவன் நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கா. ச்சே, எல்லாமே இப்படி சொதப்புதே. ஆமா, பாவை எங்க இருக்கா? ஓலதான் இருக்கா. ஆ, சரி, நான் அவளை கூட்டிட்டு போறேன். நீ இங்க இருந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு வா. ம்? ஐலி வா. ஹலோ இந்திராணி மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க இங்க வரீங்கன்னு தெரியாது. வாட் அ சர்ப்ரைஸ். நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணலாம்னு பார்த்தேன். மை குட்னஸ், இன்னைக்கே உங்களை பார்த்துட்டேன். உட்கார்ந்து பேசுவோம் வாங்க. அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் தானே மீட் பண்றோம். இப்பதானே உங்களை வெளியில பார்க்க முடியுது. உட்காருங்க.